ஹாய் கோடர்ஸ், வெல்கம் டு டெமோடான். ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு நேவிகேட் பண்ண இல்லைனா ஒரு செக்ஷன்லேருந்து இன்னொரு செக்ஷனுக்கு மூவ் ஆக மட்டும் இந்த ஆங்கர் டேக் யூஸ் பண்ணலை. ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணுறதுக்கும் உங்கள் வெப்சைட்டோட செக்யூரிட்டி அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கூட இந்த ஆங்கர் டேக்கை யூஸ் பண்ணுவோம். இந்த வீடியோவில் நம்ம ஆங்கர் டேக்கை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். டேக்கை தான் ஆங்கர் டேக்னு சொல்லுவோம். இந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் நடுவில் கண்டென்ட் ஆட் பண்ணி ரன் பண்ணால் உங்கள் ப்ரௌசரில் அந்த கண்டென்ட் தெரியும். இப்போ இதை கிளிக் பண்ணால் எதுவுமே ஆகாது. ஏன்னா நம்ம இந்த கண்டென்ட் கிளிக் பண்ணால் என்ன ஆகணும்னு முடிவு பண்ணல. இதை கிளிக் பண்ண உடனே வேறு ஒரு பேஜுக்கு போக ஓப்பனிங் டேக்கில் ஹெச்ட்ரஃப் ஆட்ரிபியூட் ஆட் பண்ணி நீங்கள் நேவிகேட் ஆகணும்னு நினைக்கிற HTML ஃபைலோட பாத் கொடுத்து நேவிகேட் ஆகலாம். பாத்தில் 2 டைப் இருக்குது. ஒரு கம்ப்ளீட்டான அட்ரஸை அப்சல்யூட் பாத்னும், நீங்கள் இருக்கிற ஃபைலில் இருந்து இன்னொரு ஃபைலுக்கு மூவ் ஆகிறத ரிலேட்டிவ் பாத்னும் சொல்லுவோம். இந்த ஹெச்ட்ரஃப் ஆட்ரிபியூட்டில் பாத் வேல்யூ மட்டும் இல்லை, ரெஃபரன்ஸ் வேல்யூவும் ஆட் பண்ணலாம். சப்போஸ் உங்கள் பேஜில் நிறைய செக்ஷன் இருக்குது. ஒரு லிங்க் கிளிக் பண்ண உடனே யூசர்ஸ் நீங்கள் போகணும்னு நினச்ச செக்ஷனுக்கு போக அந்த செக்ஷனில் ஐடி வேல்யூ கொடுத்து ஹெச்ட்ரஃப் ஆட்ரிபியூட்டில் ஹேஷ் ஆட் பண்ணி அந்த ஐடியை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இப்படி பண்ணுறதால நீங்கள் கிளிக் பண்ண உடனே அந்த செக்ஷனுக்கு போகும். ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ப்ராடக்ட் கிளிக் பண்ணும்போது இன்னொரு டேப் ஓப்பன் ஆகி ரெண்டர் ஆகும். இந்த மாதிரி பிஹேவியரை கொண்டு வர டார்கெட் ஆட்ரிபியூட் ஆட் பண்ணி blank வேல்யூ கொடுக்குறப்போ நியூ டேப் ஓப்பன் ஆகும். நீங்கள் நிறைய வெப்சைட்டில் டவுன்லோட் ஆப்ஷன் பார்த்துருப்பீங்க. இந்த டவுன்லோட் ஆப்ஷன் ஆங்கர் டேக்கில் தான் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த டவுன்லோட் ஆப்ஷன் க்ரியேட் பண்ண ஹெச்ட்ரஃப் ஆட்ரிபியூட்டில் நீங்கள் கிளிக் பண்ண உடனே டவுன்லோட் ஆகணும்னு நினைக்கிற ஃபைலோட பாத் ஆட் பண்ணி டவுன்லோட் ஆட்ரிபியூட் ஆட் பண்ணால் யூசர் கிளிக் பண்ணும்போது அந்த ஃபைல் டவுன்லோட் ஆகும். இப்போ இந்த டவுன்லோட் ஆட்ரிபியூட்டில் ஒரு நேம் கொடுத்தா டவுன்லோட் ஆகிற ஃபைல் அதே நேமில் தான் இருக்கும். உங்கள் பேஜிலேருந்து யூடியூப் மாதிரியான வெப்சைட் போகும்போது உங்கள் வெப்சைட்டோட இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகும். இந்த இன்ஃபர்மேஷனை கண்ட்ரோல் பண்ண ரெஃபரர் பாலிசி ஆட்ரிபியூட் ஆட் பண்ணுவோம். இந்த ரெஃபரர் பாலிசி ஆட்ரிபியூட்டில் நோ ரெஃபரர் ஆட் பண்ணால் உங்கள் வெப்சைட்டோட டீட்டெயில் எதுவும் யூடியூப்க்கு ஷேர் ஆகாது. இந்த மாதிரி நிறையா கண்ட்ரோல்ஸ் இந்த ரெஃபரர் பாலிசியில் இருக்குது. நீங்கள் நேவிகேட் பண்ண போகிற பேஜோட ரிலேஷன்ஷிப்பை டிஃபைன் பண்ண ரெல் ஆட்ரிபியூட் ஆட் பண்ணி சொல்லலாம். நோ ஃபாலோ வேல்யூ ஆட் பண்ணால் சர்ச் என்ஜின் இந்த லிங்கை ஸ்கிப் பண்ணிடும். நோ ரெஃபரர் ஆட் பண்ணால் உங்கள் சைட்டோட இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகாது. டார்கெட் பிளாங்கோட சேர்ந்து ரெல் ஆட்ரிபியூட்டில் நோ ஓப்பனர் வேல்யூ ஆட் பண்ணால் நியூ டேப்பில் ஓப்பன் ஆகிற லிங்க் விண்டோ ஓப்பனர் ஆப்ஜெக்டை ப்ரிவெண்ட் பண்ணி செக்யூர் பண்ணோம். இந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் இந்த ரெல் ஆட்ரிபியூட்டில் இருக்கும். நீங்களும் இந்த வேல்யூவை ட்ரை பண்ணி பார்க்கலாம்.